GT Holidays, South India's #1 travel brand வழங்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எனும் நான், powered by Yasko shirts, dhotis and trousers. நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னும் நான். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு நிறைய வேலைகள் தேடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படித்த படிப்பு தகுந்தாப்பில் எங்கேயாச்சும் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது லிஸ்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு நடந்தே போவோம். நாங்கள் வேலை கேட்டு ஏதாச்சும் அம்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. ஒரு தடவை அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து வீட்டில் கிளம்பி நேராக உதயா இருக்கா அப்படியா கொடு அப்படின்னாங்க. சரி அம்மா உதயாட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன். தள்ளி போயிட்டு நான் அந்த ஹால் சாரி திடீர்னு பார்த்தா உதயா வந்து அழுதுகிட்டே அந்த என்கிட்ட ஃபோனை கொடுக்குறாப்புல. ஏன் எதுக்கா என்ன அழுற? நானும் வந்து ஒரு மினிஸ்டராக நான் பாட்டு வெறும் என் ரூமில் உட்காந்துட்டு வர ஃபைல் கையில் போட்டு பேசாமல் வந்திருக்கலாம். நான் பாட்டு எக்ஸாமை நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகலாம். பட் அதிகப்படியான நம்ம திட்டங்களை கொண்டு வரணும், பசங்களை எது பண்ணணும் அப்படிங்கும்பொழுது நண்பர்கள் பற்றி பேசும்போது ஒரு சில பேர் பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். இப்போ நாங்கள் ஒன்று ப்ளே பண்ணுவோம். அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துட்டுனீங்க, அப்புறம் நீங்கள் அந்த நண்பர் பற்றியும் அந்த நண்பர் இந்த மொமெண்ட்டை பற்றியும் நீங்கள் வந்து சொல்லலாம் சார். ஃபோட்டோ இங்கே தான் இருக்குது. இது மறக்க முடியாதது. ஐ திங்க் 96 or 2006 அந்த காலகட்டத்துக்குள்ளார எலெக்ஷன் 1000 விளக்கில் இன்றைக்கி நம்ம மனமுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்போ 1000 விளக்கில் நின்னும்பொழுது அவருக்காக ஓட்டு கேட்க நாங்கள் போனது. அது மறக்க முடியாது. ஸோ அதில் தான் நம்முடைய ஆனூர் டெப்டி சிஎம் இருக்கிறாரு இன்றைக்கி. அதில் அப்போ மழை பெஞ்சிச்சு. அப்போ பயங்கர மழை தூரிட்டு அந்த மழையோட அது நம்ம என்னால் மறக்க முடியாது. அந்த நாங்கள் ஓட்டு கேட்க போகும்போது கட்சிக்காரங்களோட அங்கே நிறைய அந்த ஹவுசிங் யூனிட்ஸ் இது இருக்குது, நிறையா இருக்குது. அந்த ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்குறதுலேருந்து அவர் தான் இறங்கினார். ஏறி இறங்கினார். நாங்கள் ஒரு 4 வீடு இறங்கிட்டு நான் கீழே நின்றுக்குவேன், நீ போய்ட்டு வான்னு சொல்லுவேன்னா சலிக்காமல் அப்போவே வந்து அதை மறக்க முடியாத ஒரு இது அந்த ஃபோட்டோஸ். ஏன்னா எங்களுக்கு நண்பர்கள்னு பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கு 1000 நண்பர்கள் இருக்கலாம், பட் எங்களுக்கு நண்பர்னு சொன்னோன்னே டக்குன்னு ஞாபகம் வருது வந்து அவர் தான். எங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ ஸ்கூல்னு இருக்கும்போது எக்ஸாமுங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயந்தான். ஆனால் ஸ்கூல் எக்ஸாம் கம்ப்ளீட்லி வேறு, தேர்தல் அப்படிங்கிறது அது ஒரு வேறு விஷயம். எங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்கூல் எக்ஸாம் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த தேர்தல் அப்படிங்கிறது உங்களுடைய முதல் தேர்தல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எக்ஸாம் எழுதிட்டு நம்ம ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கும்போது ஒரு படப்படப்பு இருக்கிற அதே ஒரு மகேஷாகத்தான் அப்படி இருந்தேன் நான். பட் தேர்தல் காலங்கிறது வந்து அது வித்தியாசம். அது நேராக நாங்கள் வந்து ஓட்டு கேட்க போகும்பொழுது, மக்களை சந்திக்கும் பொழுது, அந்த பகுதிக்கு வந்து நாங்கள் போகும்போது இது ஒரு யங்ஸ்டராக வரான்ப்பா அந்த பையன், இந்த பையனால் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பிரச்சனை இந்த பையனால் தீர்த்து வைக்க முடியுமா, நமக்கு வந்து ஒரு பட்டா பிரச்சனை இருக்குது, ரோடு பிரச்சனை இருக்குது, தண்ணி வராமல் இருக்குது, இங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட்டை எரியாமல் இருக்குது, இந்த பையனால் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுமா, தெரியுமா இந்த பையனுக்கு தெரியுமா, இது எந்த ஆஃபீஸர்ஸில் சொன்னால் அதை சரி பண்ண முடியும்னாச்சு இந்த பையனுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கலாம். என்கிட்ட யாரும் அதை பற்றி என்கிட்ட பேசுகிற பிகாஸ் அன்பில் பேரன் வராருப்பா, நம்ம பொய்யாமலே என்ன புள்ளப்பா அப்படின்னு கட்சிக்காரங்க மத்தியில் என்னை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தது எங்கள் கட்சிக்காரங்க தான். நேராக இப்போ யார் தெரியுமா, யார் பேரன் தெரியுமா, யார் பிள்ளை தெரியுமாங்கும்போது இந்த வயசான பாட்டிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நடுத்தர உள்ளவங்களுக்கு அப்பாவை தெரிஞ்சிருக்கும் நான். பட் என்னை பழக்கம் கிடையாது. சரி அவங்களாம் சாதிச்சாங்கப்பா, இந்த பையன் என்னப்பா சாதிக்க முடியும்ப்பா, இந்த பையனால் என்னப்பா கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் என்னை முழுமையாக கொண்டு போய் சேர்ந்தோம். இல்லைம்மா இந்த பையனை நம்பி நீங்கள் ஓட்டு போடுங்க, இந்த பையன் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக அந்த உழைப்பை கொடுப்பாரு, உண்மையாக உழைப்பாருன்னு போய் கொண்டு போய் சேர்த்தது எங்களோட கட்சிக்காரன். அந்த அறிமுகத்தை கொடுத்தது அவங்க தானே. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஓட்டெல்லாம் கேட்டு முடிச்சிட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக நாங்கள் அதெல்லாம் காத்துட்ருக்குறோம். நாங்கள் அப்போ வந்து ஃபஸ்ட்டு பூத்து, அந்த ஃபஸ்ட்டு பூத் எப்போதுமே பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு வந்து மைனஸ் ஆகி தான் அப்போ அடுத்தடுத்த பூத்லாம் ப்ளஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க. பொதுவாக அப்படி தான் தம்பி வரும், அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரிசல்ட் வரும்போது மைனஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மனசை விட்டுறாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சரிங்க அப்படிங்கும்போது பார்த்தா ஃபஸ்ட் பூத்துலேருந்தே ப்ளஸ் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவங்களே சொன்னாங்க ஃபஸ்ட்டு பூத்துலேயே உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு, இனிமேட்டு நமக்கு ப்ளஸ்ஸாக தான் வருங்கும்போது தான் மோர் தென் 16,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றோம். ஸோ ஹாப்பி. அந்த வெற்றி பெற்று அந்த சான்றிதழை வாங்கிட்டு இங்கே வந்து கலைஞர் தாத்தாவை போய் பார்த்தது, இன்றைக்கி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து வாழ்த்துவாங்க, மறக்க முடியாது. அது அப்படி இந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்டாக தான் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து முதல்வர் அவர்கள் ஆனால் ஒரு விஷயம் சொன்னாருன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அரசியலுக்கு வராதீங்கன்னு அவர் சொன்னாராம். நீங்கள் சொன்ன பேச்சு கேட்காம வந்திருக்கீங்களா? எப்படி வந்தீங்க அரசியல்? அப்பா மறைந்தது பிறகு நம்முடைய இன்றைய முதலமைச்சருக்கு ஆசை வந்து
கோபாலபுரம் வீட்டிலே சொன்னாங்க, என்னால் மறக்க முடியாது. எனக்கு வந்து உனக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு ஆசை. அப்போ நான் 21, 22 வயசு பையன் தான். ஆனால் உனக்கு வந்து இப்போ வந்து அந்த ஏஜ் இல்லை, உனக்கு இப்போ படிக்கிற வயசு இருக்குது, படிப்பில் முழுமையாக கவனத்தை செலுத்தினேன்னு, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் பெருசாக கூட எடுத்துக்கல. பிகாஸ் அப்போ இருக்கிற நிலைமையில் எனக்கு எம்சிஏ நான் கம்ப்ளீட் பண்ணணும், நான் ஒரு பிஜி டிகிரி, ஏன்னா அப்பாவுக்கு அது ஒரு ஆசை, நிறையா படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த பிஜி டிகிரி வாங்கணுங்கிற ஒரு ஆசை தான் இருந்துச்சே தவிர அது பெருசாக அதில் வரல. பட் அதை மீறி அந்த சொல்லணே அந்த ஜீனில் இருக்கிறது, பொலிட்டிக்கல் ஃபேமிலியில் பேசுகிறதே பாலிடிக்ஸ் தான் பேசுவாங்க. ஸோ இது எனக்கு வந்துருச்சு என்னன்னு தெரில. என்ன தான் நான் வந்து பிஸ்னஸ் நிறையா பண்ணி ஐடி கம்பெனிஸில் என்ன தான் நான் இருந்தேன்னு சொன்னாலும், அந்த பேஷன் அப்படிங்கிற ஒன்று நம்மளை அறியாமல் நம்ம ஃபேமிலியில் நம்ம துரத்திக்கிட்டே வரலாம். அந்த மாதிரியான இது வந்து இங்கே சேர்த்துருச்சு தான் நான் பார்க்குறேன். அதான் உங்களுடைய பிளட்ல இருந்திருக்கு அண்ட் உங்க அந்த இளமை துடிப்பில் இருந்திருக்கும். எனக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய இளைஞர்கள் ஃபேன்ஸ் உண்டு. ஸோ அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா அந்த நம்ம யங்காக இருக்கும்போது நமக்கு துடிப்பு ஜாஸ்தி இருக்கும், தைரியம் ஜாஸ்தி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிற விஷயங்கள், எடுத்துக்கொண்டு போகிற கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம். அந்த வயசில் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ்க்கு அப்போவே வந்துட்டீங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் எந்த வேல்யூக்கு நான் நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் வந்தீங்க. அது எந்த அளவுக்கு ஒரு இளைஞருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறது ஒன்றே தான், திங்க் ஹை. நான் அதான் இப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி தான், ஷூட் ஃபார் த மூன் ஈவன் இஃப் யூ ஃபெயில் யூ லேண்ட் இன் சம் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். மூணுக்கு நீ எய்ம் பண்ணிருந்தேன், தப்பே கிடையாது. என்னடா உன் தகுதி நீ இதெல்லாம் நினைக்கிறான்னு யார் சொன்னால் கூட நினைக்காது, அப்படின்லாம் கவலைப்படாது. லைஃப் ஒரு தடவை தான் வரும்போது எல்லாத்துக்கும் ஆசைப்படு. நீ இதை நான் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீ திங்க் பண்ணிட்டு அதை நோக்கி போ. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் நீ நிற்கிற இடத்தும் மற்றவங்களுக்கு பெரிய உயரமாக அது தெரியும். அது அந்த இடத்துக்கு நீ போயிடுவ கண்டிப்பாக, ஒன்று அறியாமல். ஸோ அதனால தான் நிறைய பேர் சொல்லும்போது கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்துல் கலாம்லாம் சொல்கிறாங்க. சும்மா சாதாரண வார்த்தை கிடையாது. சும்மா வெறும்னா அந்த நேரத்துக்கு ஒரு ஸ்டேஜுக்கு நானும் பேசிட்டு கைக்கு தட்டு வாங்கிட்டு போனேங்கிற வார்த்தையே கிடையாது. ஏன்னா அதை நான் உணர்ந்திருக்கேன். நான் நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த இடத்துக்குலாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை அறியாமல் உங்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உங்களை அறியாமல் உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சிரும். உங்களை அறியாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களை அறியாமல் ஒரு ஆளுமையோடு நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. இவங்களை பார்த்து நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் அப்படி வந்து தான் நாங்கள் அந்த இளமை வயசில் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா, சரி வந்தாச்சு, கடலில் தூக்கி போட்டாச்சு, நீச்சல் அடிச்சு தான் ஆகணும், எதையாச்சும் பிடிச்சி தான் இருந்தால் வாங்கணும். அப்படி பிடிச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சில பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க பிடிச்சி நம்ம வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியதான் இன்றைக்கி நான் யங்ஸ்டர்ஸ் நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேஸ்மெண்ட் இருந்தால் தான் வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒன்று கிடைக்கும். பட் உங்களோட லைஃப்பில் இப்போ நீங்கள் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் முதல்ல வேலைக்கு போகும்போது வேலை கிடைச்ச அனுபவம், வேலை தேடின அனுபவம், அந்த முதல் வேலை அதை பற்றி சொல்லுங்கள். மறக்கவே முடியாது என்னால். எம்சிஏலாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு நிறையா வேலைகள் தேடி நானே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே போவோம், நாங்கள் வேலை கேட்டுட்டு போவோம். நாங்கள் இல்லைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வரும், இண்டூவில் வரும்பொழுது நாங்கள் படித்த படிப்புக்கு தகுந்தாப்பில் எங்கேயாச்சும் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது லிஸ்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு சுற்றுவோம். நாங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். இன்டர்வியூவில் அவங்க கேட்குற கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியாது, ஏதாச்சும் ஒன்று தப்பாக கூட பேசிடுவேன் நான். ஆனால் அந்த ஆன்சர் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் இது ஆன்சர் இது கிடையாது, ஆனால் இது இப்படி சொல்லிக்கணும். சரி, என்னை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டோம். ஸோ வெக்கப்படலை. ஃபஸ்ட்டு நான் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடிஞ்சால் தெரியலன்னு நின்னது. இல்லைன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் வச்சாங்கன்னா தெரிஞ்சதை எழுதுறது, தெரியலனா விடுறது, வெக்கப்படலை. 4-5 இடத்துக்கு போகலாம் நம்ம. இது கைண்ட் ஆஃப் ஒரு மார்க் இன்டர்வியூவாக நமக்கே இருக்கட்டுமே. ஏன்னா திட்டவா போகிறாங்க, நம்ம தெரில தம்பி, சாரி தம்பி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லி அமுச்சு விட போகிறாங்க, அவ்வளோதானன்ட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக போய் வந்தது என்னால் மறக்க முடியாது. அதில் அப்புறம் என்ன ஃபைன் டியூன் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். சரி, நம்ம எம்சிஏ முடிச்சிட்டோம், நம்ம இன்றைக்கி தான் நமக்கு வந்து நான் முதல் திட்டம், ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்துச்சுன்னா நானும் அதில் ஒரு பயனாளியாக வந்திருப்பேன் நான். ஸோ நான் படிச்சுட்டு நான் வந்து ஒரு டிகிரிஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இல்லாமல், நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறதுன்னு சார்ந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் உங்களை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு உங்களுக்கு வேலை கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது நம்ம டெப்டி சீஃப் மினிஸ்டர் தான் அதை ஃபுல்லாக கண்காணிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் நீங்கள் ட்ரெயின் ஆயிருக்காங்க, ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் கிட்ட நீங்கள் வேலை கிடச்சிருக்கு. ஏன்னா பிகாஸ் நான் போய் எழுதுறேன், எக்ஸாம் எழுதுறேன், பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, அடுத்து எனக்கு என்ன பண்ணுறது, சரி பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் போகலாமா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் போயிட்டு அதை வச்சுக்கிட்டு அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுட்டு அப்போ நீ படித்த படிப்பு எம்சிஏ டிகிரி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இந்த பக்கம் நீ வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொஷின் படித்தா தான் வேலைக்கு போகிற மாதிரி நிலைமை எதுக்கு? அப்போ எம்சிஏ படிக்கும்போதே அது ஒன் ஆஃப் த பார்ட்டாக அது வந்துருச்சுன்னா, அப்படி இருக்கும்போது தான்
பெங்களூரில் நான் வேலை தேடி வரும்போது என் ஃப்ரெண்டு ஃப்ரான்சிஸ் அவன் தான் சொன்னான், சரி அப்போ நான் வந்து பிஜிடிபி அங்கே ஜாயின் பண்ணேன். சரி அவன் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்து மாதம் 30,000 40,000 சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பிஜிடிபி ஈவினிங் காலேஜ் சென்ட் ஜோசப்ல நான் பெங்களூர் படிக்கும். அவன் சொன்னான், மார்னிங் நேரத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்சஸ் போவீங்க, டெஸ்டிங் இது இருக்குங்க, அந்த இதுக்கு போய் சின்ன பிள்ளை போய் சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்காரு அவரும் இங்கே போய் என்னை போய் இங்கே சேர்த்துட்டு என்னை இப்போ 2 வீலரில் போய் என்னை இறக்கி விட்டு தான் அவன் வேலைக்கே போவான் ஐடி கம்பெனி. நான் அங்கே வாங்கின அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு நான் இங்கே வந்து சென்னையில் வேலை தேடி வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் நான். ஸோ அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. நிறைய நேரத்தில் என் கூட பாலான்னு சேலத்துக்கார பையன் அந்த பையன் வரும்போது நாங்கள் நடந்து எங்களோட ஷூவே ஓட்டையாடும். அப்படி நடந்திருக்கோம், வேலை தேடி நடந்து அப்படி போயிருக்கோம் நாங்கள். பட் அதெல்லாம் இன்றைக்கி நினைக்கும் பொழுது அப்படி தான் இருக்கணும். ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வேலை கிடைக்கலன்னு வீட்டில் உட்காந்து முடங்கிடாமல் இருக்கிறதுக்கு நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது என் பசங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். நான் அப்பா இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன்ப்பா, நான் இந்த மாதிரிலாம் நான் போயிருக்கேன் நானுங்களை நான் அடிக்கடி நான் சொல்கிறது வழக்கம் பசங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இல்லை, உங்களோட அனுபவம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கே உதவியாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வேலை தேடும்போது ஒரு ஸ்கில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கீங்க, சைட் பை சைடில் அந்த ஸ்கில்லை கற்றுந்துருக்கீங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஓரமாக உட்காராம இன்டர்வியூஸை கூட வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி போய் தான் பார்ப்போமே, இது கிடைக்கலன்னா என்ன, பட் எனக்கு ஒரு 10 இன்டர்வியூ பண்ண 11 இன்டர்வியூவில் எனக்கு கொஞ்சம் தைரியம் கிடைக்கும்ல அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் தான். நீங்கள் அந்த எஜுகேஷன்லையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து இன்டியூஸ் பண்ணுறது வந்து செம்மையான ஒரு விஷயம். கண்டிப்பாக அது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மூலமாக நிறைய வேலை கிடைச்சி அவங்க ஒரு நாள் அவங்களோட முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு அந்த கதையை சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுடைய இந்த முதல் மாதம் சம்பளம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட் தான். காசு இது வரைக்கும் நம்ம கையில் இருந்ததே கிடையாது, யாராவது கொடுத்து தான் பழக்கம். பட் நம்ம உழைப்புக்கு வந்து முதல் முறையாக ஒரு அங்கீகாரம் கொடுத்து, ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்து, அந்த ஒரு சேலரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட். உங்களுடைய ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோவா இருந்துச்சு, அதில் என்ன பண்ணீங்க அந்த காசை வச்சு? அது வந்து வேலை தேடிட்டு இருக்கும்பொழுது நடுப்புற அம்மா ஒரு தடவை சொன்னாங்க, வேலைச்சேரில் தான் இருந்தோம் நாங்கள் எல்லாமே. இப்போ சிஎம் வீட்டுக்கு பின்னாடி 2 வீட்டுக்கு பின்னாடி தான் இருந்தோம். இன்னும் வேலை கிடைக்கல. இப்போயாச்சும் அம்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. ஒரு தடவை அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி நேராக இப்போ நம்ம சிஎம் அவங்க வீடு வேலைச்சேரில் இருந்துச்சு. அவங்க அப்போ மேயராக இருந்தாங்க. அப்போ அங்கே வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன மகேஷ் அப்படின்னாங்க, இல்லை நான் வேலை வாங்காமல் என் வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து நான் வேலை தேடி அலைய ஆரம்பித்தேன். நான் அப்போ தான் ராம்கோ சிஸ்டத்தில் வந்து ஆர்எல்எம்ஜி டீமில் வந்து ஒரு வேலை கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு மாதம் சம்பளமே 8,000 ரூபா. அது மறக்கவே முடியாது அதை. ஸோ அந்த சம்பளம் அதே மாதிரி நான் சேர்ந்த நாளே பார்த்தீங்கன்னா மார்ச் 1 நம்ம சிஎம்மோடைய பர்த்டே அன்றைக்கி தான் நான் ஜாயின் பண்ணது. அது மறக்க முடியாது. ஸோ அந்த 8,000 ரூபா சம்பளத்தை ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்து கொடுத்தது வந்து முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவங்க கையில் தான் கொடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு என்னென்னு அவங்க சொல்லாமல் தான் வந்து கொடுத்தேன். என்னதுன்னா இல்லை மொதல் மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் நாலுலேருந்து ஒரு 500 எடுத்துக்கிட்டேன், மிச்சம் இல்லை இந்த மொதல் மாதம் முழுக்க அது உங்களுக்கு மட்டும் தான் சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். நான் அதை அது என்னால் அதை மறக்க முடியாது உள்ளபடியே. நான் கூட யோசித்தேன், சரி ஓகே அம்மா என்னை திட்டிங்கல்ல, கமிங் டு யூ அந்த மாதிரி வந்து அப்போ ஆர்டர்லாம் வாங்கினதுக்கப்புறம் நான் சொன்னேன் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து சிஎம் அவங்ககிட்ட சொல்லும் போது இப்போ தைரியமாக வீட்டுக்கு போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை மறக்க முடியாது. அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஏன்னா அம்மா தான் ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் தன் பிள்ளை வந்து இப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ. ஸோ 8,000 ரூபாயில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறான், இனிமேட்டு அவனுக்கு பொறுப்பு வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மகிழ்ச்சி. அதை தாண்டி எங்கள் அம்மா எங்கள்கிட்ட பெருசாக எதிர்பார்க்கல, அப்படி தான் நான் சொல்லுவேன். இப்போ அடுத்து அந்த ஒரு ட்ரான்சிஷன், ஏன்னா அவரே சொன்னார் ஸ்கூல் படிக்கும்போது நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன், பெருசாக பேச மாட்டேன் அப்படின்லாம் சொன்னீங்க. பட் அப்படி இருந்த ஒரு நபர் இன்றைக்கி பேசுன்னு பேசிடுறீங்க, சொல்ல வர கருத்தை அவ்வளோ கிளியராக சொல்லிடுறீங்க, அவ்வளோ தீர்மானமாக பேசுகிறீங்க. இந்த அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும்போது எடுத்த உடனே இது எல்லாமே வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த பொறுப்பு கிடைச்ச தருணம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா அப்போ டக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. ஹவு டிட் யூ ஃபீல்? 2021 May 2 போல் ஐ திங்க் ரிசல்ட்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமேட்டு போர்ட்ஃபோலியோ டிசைட் பண்ண போகிறாங்க, யார் யாருக்கு என்னங்கிறது வரைக்கும் நான் அதை பற்றி நாங்கள் திங்க் பண்ணவே. இன்ஃபேக்ட் நானும் என் ஃப்ரெண்ட் அதை பற்றி கூட நாங்கள் பேச மாட்டோம். அப்பா நம்ம வந்து 50 ஆண்டு காலம் உழைச்சார், இன்றைக்கி அவர் சிஎம் உட்கார போகிறாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதான். ஸோ அதில் அவங்க ஒரு மிக்ஸ்டாக வந்து சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் ரிலேட்டடாக போர்ட்ஃபோலியோஸ் வந்து ஒதுக்க போகிறாங்க. அப்படிங்கும் பொழுது ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. அதில் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்கூலுக்கு நாம் போனது, அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, ப்ரேயர் ஹால் இருக்கும், எக்ஸாம் நடக்கும், ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஹாலிடேஸ் வரும், டீச்சர்கிட்ட திட்டு வாங்குவோம், அடி வாங்குவோம், விளையாடுவோம். இவ்வளோ தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஒரு செகண்ட் டைம் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பள்ளிக்கல்வித்துறைங்கிற ஒரு இது வரும்பொழுது அவ்வளோதான். சரி ஸ்கூல் தானே, இதில் என்ன இது பார்க்க போகிறோன்னு.
பட் ஆனால் அப்போ வந்து கொரோனா காலம், அப்போ ஸ்கூலே திறக்கல. நம்ம 2021 நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கு அந்த அந்த 21 நவம்பரில் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸாகவே நம்ம வந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல்ஸே நம்ம ஓப்பன் பண்ணி ஆரம்பித்தோம் நம்ம அதை. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது தான் நிறைய டிபார்ட்மெண்ட் மீட்டிங்ஸ் வந்து நாங்கள் கலந்துக்க ஆரம்பித்தோம். நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் மீட்டிங்ஸ் மூலம் நிறைய தெரிஞ்சு எத்தனை டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை ஜேடிஸ் இருக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ்னால் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஹை ஸ்கூலில் எப்படி பேசுகிறாங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எதை பேசுகிறாங்க, எலிமெண்ட்ரியில் என்ன பேசுகிறாங்க, எஸ்சிஆர்டின்னு சொல்கிறாங்களே, ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சொல்கிறாங்களே, ஒரு கரிக்குலம் சிலபஸை உருவாக்குறாங்களே, அது எத்தனை வருஷத்துக்கு அதை உருவாக்குவாங்க, அது எப்படி சப்ஜெக்ட் அதில் இருக்க வேணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது 3 to 4 monthஸில் வந்து நிறையா நாங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் வெரி ஃபஸ்ட் டைம் வந்து சட்டமன்றத்தில் என்னோடய டிமாண்ட்ஸில் பேசக்கூடிய ஒரு டைம் வந்துச்சு. ஐ திங்க் அது ஆகஸ்ட்டோ செப்டம்பரோ வந்துச்சு அதில். ஸோ அதுலேயும் கொஞ்சம் நிறையா நம்ம ஸ்டடி பண்ணோம். நாங்கள் அதில் ஸ்டடி பண்ணி தான் அதில் பேச ஆரம்பித்தேன் நான். ஸோ அதில் பேசும்பொழுது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆனால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு அமைச்சராகத்தான் அதில் நான் டிமாண்ட்ஸில் பேசினேன். அப்புறம் பேசினதுக்கப்புறம் எங்களுக்கே எங்கள் டிபார்ட்மெண்ட் நாங்களே ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டோம். சரி, இந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைங்க போகணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக யாரை எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், நான் என்னையே தான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, நான் வந்து ஐ எம் நாட் தட் மச் பிரைட் ஸ்டூடெண்ட். நான் அட் த மேக்ஸிமம் ஒரு 67 74% எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அவ்வளோ அது கஷ்டப்பட்டு படித்தான். ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸில் இருக்கும்போது எதுக்கெல்லாம் பயப்படுவான், எதுக்கெல்லாம் வந்து அவனுக்கு தயக்கம் காட்டுவான், அவனுக்கு ஒரு திறமை இருந்தால் கூட அது வெளில காட்ட முடியாமல் இருக்குமே. ஸோ இந்த மாதிரியாக அதெல்லாம் எங்களுக்கு நிறையா திங்க் பண்ண தோணுச்சு எங்களுக்கு அதில். ஸோ அதெல்லாம் போய் நீங்கள் சிஎம்கிட்ட சொல்லும்போது இது சார்ந்து பல திட்டங்களை நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் நிறையா மார்க் வாங்குகிற பசங்க மட்டும் இல்லை, ஜஸ்ட் பாஸ் வாங்குகிற பசங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும், அதை நம்ம கண்டறியணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். சின்ன வயசில் நிறைய படம் வரைவேன். நான் இந்த கல்யாண பத்திரிகையில் வர அந்த இதெல்லாம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக எல்லா கல்யாண பத்திரிகையும் காமனாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு பல்லாக்கில் வந்து ஒரு ராஜாராணி தூக்கிட்டு போகிற இப்படி தான் இருக்கும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ அதெல்லாம் உட்காந்து நான் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பார்த்து வரைகிறது, மயில் வரைகிறது, இந்த மாதிரிலாம். ஸோ அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் வரைஞ்சிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சைட் பை சைட் நான் படிக்கணும், நான் வந்து மார்க் எடுக்கணும், நான் பாஸ் ஆகணும், இப்படி ஒரு இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஸோ இதுக்கும் நான் ஆசைப்பட்றேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸு இது காலங்களும் இப்படி தான் இருக்க போகிறாங்க. எதுவும் அந்த காலம் மட்டும் இல்லை, 95 மட்டும் இல்லை, இப்போயும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா படினே சொல்கிறாங்க. எனக்குன்னு இருக்க ஒரு திறமையை அவங்களை வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஒரு ஆதங்கம் எல்லா பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொண்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதெல்லாம் சரி, இது எல்லாம் சேர்ந்து ஒரு இன்க்ளூசிவாகவும் ஹோலிஸ்டிக்காகவும் ஒரு எஜுகேஷனை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு ஆசைப்பட்றது தான். எல்லாமே பேஷன் தான். நானும் வந்து ஒரு மினிஸ்டராக நான் பாட்டு வெறும் என் ரூமில் உட்காந்துட்டு வர ஃபைல் கையில் போட்டு பேசாமல் இருந்திருக்கலாம். நான் பாட்டு எக்ஸாமை நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகலாம். பட் அதிகப்படியான நம்ம திட்டங்களை கொண்டு வரணும், பசங்களை இது பண்ணணும் அப்படிங்கும்பொழுது நமக்கு ஊக்கம் தர மாதிரி ஒரு பாஸ் நமக்கு தேவை. சரி, இவன் ஆசைப்படுறான், இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை, சரி நீ பண்ணி தான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு பாஸ் வேணும். ஸோ அப்படி நமக்கு சிஎம் நமக்கு கிடச்சனால பார்த்திங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக போயிடுச்சு. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 67 வகையான திட்டங்கள் நம்ம வந்து கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹைடெக் லேப் நாங்கள் கொண்டு வந்தாலும் சரி, ஸ்டெம் லேப் கொண்டு, ஸோ அறிவியல் சார்ந்து அந்த பிள்ளைங்களை எப்படி கொண்டு போகிறது, அவன் திறமை சார்ந்து எப்படி அங்கீகரிக்கிறது, ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா படித்து எல்லாமே லேர்னிங் தான் எல்லாத்துக்குமே இல்லையா. நாங்கள் வந்து தெரியலன்னு சொல்லி நான் கேட்பேன். ரிட்டையர்டு சிஓஸ், ரிட்டையர்டு ஹெச்எம்ஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பேசுவேன். நான் சார் எப்படி சார் நீங்கள் இருந்த காலத்தில் என்ன சார் இருந்துச்சு, இப்போ என்ன சார் எதிர்பார்க்குறீங்க அப்படி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்ததுனால தான் எனக்கு நிறையா புரிதல் வந்துச்சு எனக்கு. இல்லைன்னா ஆஃபீஸர்ஸ் சொல்லும்போது சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் சார், அப்படியே பண்ணிவிடுங்க சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் 2 எதிர்கேள்வி கேட்டால் தானே அவங்க சார் மினிஸ்டர் இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குறா, அப்போ நம்மளை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும்னா இது இட்ஸ் லைக் ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவ்வளோதும் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன். நான் நீங்கள் போட எஃபர்ட்ஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு மேலே இருக்கவங்க நிறையா ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, பாராட்டியிருப்பாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் இந்த மாதிரியான நீங்கள் கொண்டு வந்த திட்டங்களை பயன்படுத்தினவங்க, இது ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்கூலில் ரெப்ரசென்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க சொன்ன ஏதாவது ஒரு ஃபீட்பேக்கோ இல்லை ஏதாவது ஒரு நன்றியோ உங்களுக்கு பயங்கர க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னா? சார், இன்ஸ்பெக்ஷன் நான் போகும்பொழுது ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. சம்டைம்ஸ் சில டீச்சர்ஸ்லாம் நான் உள்ளே நுழையும்போது அழுதுகிட்டுலாம் ஓடி வருவாங்க. சார் நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன ஏமா இல்லை சுதந்திரம் கிடச்சது ஒரு கல்வி அமைச்சர் கூட இங்கே வந்ததில்லை சார். ஸோ இதெல்லாம் ஒரு பெருமை தான் நமக்கு உள்ளபடியே. ஸோ அங்கே போகும்போது அவங்கள்ட்ட உட்காந்து நாங்கள் பேசுகிறது, சார் தெரியுமா சார் எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் உங்கள் கூட ஜப்பானுக்கு வந்தான் சார், எங்கள்லேருந்து ஒரு ஸ்கூல் ஒரு பொண்ணு வந்து ஹாங்காங் உங்களுக்கு வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஸோ ஹாப்பி. நான் இப்போ ஒரு கட்டுரை கூட நான் எழுதும்போது நான் அதான் சொன்னேன், இப்போ ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர், அங்கே இருக்கின்ற கவுன்சிலர்ஸ், அங்கே இருக்கின்ற பணக்காரங்க தான் முக்கியஸ்தர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க அந்த கிராமத்தில் ஏதாச்சும் ஒரு பிள்ளை என் கூட சிங்கப்பூர் வந்துச்சு, என் கூட மலேசியா வந்துச்சுன்னா அந்த குழந்தை இன்றைக்கி முக்கியஸ்தராக மாறிடுச்சு அந்த இடத்துல. தெரியுமா, அந்த வீட்டில் உள்ள குழந்தை தான் ஹாங்காங் போயிட்டு வந்துச்சுப்பா, அந்த குழந்தை தான் இந்த அவரோட பையன் தான், அப்பா தான்ப்பா இவர். ஸோ அந்த பெருமை இஸ் பிகாஸ் அந்த குழந்தையோட திறமை.
வெறும்னா என்னால் படித்து எனக்கு 100 வாங்க முடியாது சார், ஆனால் என்ன மாதிரி பேச்சு போட்டில் யாரும் கலந்துக்க முடியாது சார், என்ன மாதிரி யாரும் அழகாக பாட முடியாது சார். இன்றைக்கி பல மீடியாவில் எங்கள் பிள்ளைங்க போய் பாடுறாங்க எங்களுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா நிறைய ஊர்களுக்கு நான் என் பையனை கூட நான் கூட்டிகிட்டு போனது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு இந்த என்னுடைய ஸ்கூல் கோல் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களை கூப்பிட்டு போகும்போது என் பிள்ளைங்களை நான் கூப்பிட்டு போனதுக்கான ஒரு பெருமை எனக்கு அதில் அப்படியே இருக்கும். அதில் எப்படி அந்த குழந்தைங்களை நீங்கள் வந்து வெளிநாடு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட திறமைகளை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி வருதோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஒரு பொறுப்பு வந்ததுமே, அதாவது தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு வந்த அந்த ஒரு நொடி உங்களுடைய நண்பரோட கண்ணில் தண்ணீர் அப்படியே கண்ணீர் நிற்கிது, அது அப்படியே ஓரமாக. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் வந்து என்ன இருந்தது, எப்படி இருந்தது, அண்ட் அந்த மொமெண்ட் அவர் உங்ககிட்ட என்ன பகிர்ந்துக்கிட்டாரு? சரி, அப்போ அதுக்கான அந்த ஏற்பாடை பார்க்க போகும்பொழுது அந்த ஹால்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் முன்கூட்டியே மொதல் நாளே போய் பார்க்குறோம் அந்த ஹாலு எங்கே நடக்க போகுது ஃபங்க்ஷன்லாம். அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது அம்மா எனக்கு ஃபோனில் வந்து எனக்கு என்ன பேசிட்டு உதயா இருக்கா அப்படியே கொடு அப்படின்னாங்க. சரி, அம்மா உதயாட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன், தள்ளி போயிட்டு நான் அந்த ஹால் சாரி திடீர்னு பார்த்தா உதயா வந்து அழுதுகிட்டே அந்த என்கிட்ட ஃபோனை கொடுக்குறாப்புல. ஏன் எதுக்காக என்ன அழுற, இல்லை பேச ஆண்டிகிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அப்புறம் என்னம்மா பேசினால ஒன்றும் இல்லை பொண்ணு இல்லை அவங்களும் அழுகுறாங்க, என்ன பேசினாங்க தெரில. சரி, நான் அப்பயே அது இதாகிட்டாப்புல என்னன்னு தெரில, எமோஷனல் ஆகிட்டேன். அடுத்த நாள் அடுத்தது வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு கூப்பிட்டாங்க இல்லையா, அதனால் நான் அந்த இதில் லைனில் அப்படியே போகும்போது அப்போ என்னது கட்டி பிடிச்சேன், நான் கட்டி பிடிச்சேன். அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன் கூட எனக்கு தெரியாது. எனக்கு நான் மேலே போய் லைனில் நின்றுட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னும் நான் அப்படின்னு நான் பேசும்போது ஃபஸ்ட்டு இது நீங்கள் அதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், 2 தடவை சொல்லுவோம், 2 தடவை அது வரும். ஃபஸ்ட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னும் நான் அப்படிங்கும்போது நான் உதயாவை பார்த்து தான் நான் சொல்லியிருப்பேன். நான் செகண்ட் டைம் சொல்லும்போது ஏன்னா மேலே ஏறும்போது சொன்னாங்க சார் அந்த ஃபோட்டோஸ் இது சார் இது இந்த அக்கேஷன் நீங்கள் பேரை சொல்லுறது மட்டும் நேராக பார்த்து சொன்னால் தான் ஃபோட்டோஸ் வரும், நீங்கள் அது மெமரியாக வச்சுக்கலாம் சார். அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயாவை பார்த்து தான் நான் சொல்லுவேன். செகண்ட் டைம் சொல்லும்போது தான் நான் க்ரௌடை பார்த்தே நான் சொல்லுவேன். நான் அப்பையும் எனக்கு தெரியாது வாட் ஹேப்பன், அவள் எமோஷனல் ஆகிட்டா அப்படின்னா முடிச்சுட்டா. நான் போனதுக்கு அப்புறமேட்டு தான் நான் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நான் அவர்கிட்ட அதை பற்றி நான் கேட்டதில்லை, அவர் என்கிட்ட அதை பற்றி பேசுறது கிடையாது. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் அது வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்கு. வேர் நம்ம ஃப்ரெண்டு வளரும்போது கூட இருந்து நம்மளும் அதை பார்த்து ரசிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் தான். அந்த வகையில் ஐ திங்க் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் ஒரு நல்ல செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். அதனால் அடுத்தது வந்து நம்ம அவங்களையும் இந்த மேடைக்கு அழைச்சி சார் பற்றி சாரே பேசியிருந்தா எப்படி, மற்றவங்க பேசுகிறதையும் கேட்கணும் இல்லையா? அதனால் வந்து அடுத்ததாக அவருடைய குடும்பத்தினர் என் நண்பர் 2 பேரை வந்து நம்ம கூப்பிட போகிறோம். தம்பிக்கு என்ன சொல்வீங்க? டெஃபினட்டாக கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, உடம்ப நல்லா பார்த்துக்கோ. கல்யாணம்னு ஒன்று வருது, சரியாக கூட நான் ஃபோட்டோ நான் பார்க்கலையே அப்படி தான் சொன்னேன். இல்லை நாளைக்கு நீ போகிற முடியும், இந்த பொண்ணு தான் உனக்கு ஃபிக்ஸ்ட், இதுதான் நீ போய் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அந்த மாதிரி. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Yasko, 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 shirts and trousers.